போடுற தற்கூரிங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அந்த பையன் நிறைய சம்பாதிக்கிறான்னு போடுறீங்களே, உங்களுக்கு இவனை பத்தி என்ன தெரியும்? இவன் வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவல் அத்லீட்டா போக வேண்டிய ஸ்டேட் லெவல் அத்லீட். அவன் எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா? அவன் வாழ்க்கையும் தானே போச்சு. அவன் போனா ஜெயிலுக்கு போயிட்டானே. நல்ல அத்லட்டா வந்து ஏதோ நல்ல வேலையில போய் செட்டில் ஆக வேண்டியவன் ஏதோ ஒரு பைத்தியக்கார பிள்ளை ஏதோ ஒரு இதை பேசி எவனோ ஏத்தி விட்டுருக்கான். ஏத்தி இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, செத்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து ஏத்தி விட்டான் பாருங்க, அவன் நிம்மதியா இருப்பான். அவன் வீட்டுல நடந்துச்சா கம்மன் போயிடுவாங்க. நம்ம வீட்டுல நடந்து கம்மன் போவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சொல்ல வேணாம், தப்பு பண்ணானா தம்பி அவசரப்பட்டாங்க வார்த்தை வந்துச்சா தெரியாம கேக்குறாங்க. அவசரப்பட்டுட்டா அப்படி கூட சொல்ல வேணாம். அவன் மேலயும் ஒரு நியாயம், அவர் பக்கத்து ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தை நீங்க பாக்கணும். நீங்க பேலன்ஸா பேசுங்க, ஒன் சைடா பேசாதீங்க, பேலன்ஸா பேசுங்க. அவன் பக்கத்து ஒரு நியாயம் இருக்குங்க. அவன் கையில எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கா, அதை தூக்கி வெட்டி இருக்கா. தூக்குற அளவுக்கு யாரு அந்த கத்தியை கொடுத்தது யாரு? இந்த கத்தியை ரெடி பண்ண யாரு? அவனை பிடிச்சி உள்ள போறீங்க. அந்த ரேஞ்சுக்கு வரப்போற நீ இப்ப அதான் சிக்னல் குடுக்குறாங்க. இப்ப நானும் பேசி வச்சிருக்கேன், நானும் அந்த மாதிரி அதான் காமிச்சிருக்கேன். அதான் இப்ப இல்ல அப்படி கிடையாது. எவ்வளவோ நல்லது பண்ணலாம், போய் அதை பண்ணுங்க. தேவையில்லாம ஏங்க போட்டுட்டு உயிரை போட்டு வாங்குறீங்க? செத்து போயிட்டாங்க போங்க, உயிரெல்லாம் சாதாரணமா வந்துருமா போங்க. என்ன இருந்தாலும் அவன் பக்கத்து போங்க நீங்க என்ன நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு இப்ப? வீடியோ போடுற